சொல்றா மாமே. மாமே பசங்களோட கோவா ட்ரிப்பு என்ன சொல்ற? கோவாவாடா? டேய் மச்சான் ரொம்ப நாள் ஆசைடா எனக்கு. ஆனா எங்க அம்மா விட மாட்டாங்களே. நீ வேணா என்ன பண்ணு, எங்க அம்மா கால் பண்ணி பெர்மிஷன் மட்டும் கேட்கறியா? ஐயோ நீ வரி பண்ணாத மாமே, நான் அம்மாட்ட பேசுறேன். சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். மச்சான் கேட்டுருவான் கோவா. ஹலோ ஆண்டி, நான் அன்சாரி பேசுறேன் ஆண்டி. சொல்லுப்பா அன்சாரி. ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கோவாக்கு போலான்னு பிளான் போட்டுருக்கோம். மனோஜ் கூட்டு போயிட்டு வந்துட்டுமா? கோவா டூரா? எத்தனை பேர் போறீங்க? அது ஒரு 10-11 பேர் போறோம் ஆண்டி. எதுலப்பா போறீங்க? பைக்ல தான் ஆண்டி. வண்டிலையா? ஏன்பா அங்கங்க என்னெல்லாம் நடக்குது, உங்களை அனுப்பி விட்டுட்டு எங்களுக்கு வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்காரமாப்பா பேரண்ட்ஸ்லாம்? ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி. நாங்க எல்லா ஹெல்மெட் சேஃப்டி கியர் எல்லாம் பக்காவா போறோம் ஆண்டி. சரி ஒரு ஆளுக்கு எவ்வளவுப்பா? ஆளுக்கு 7000 தான் ஆண்டி. 7000 ரூபாவா? உங்க அப்பா உன்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு தெரியுமா? மூட்டை தூக்கி வெயிலையும் மழையிலையும் காணலையும் கஷ்டப்படுற காசை, அது 7000 ரூபாய் உன் வீட்டு வாடகை, அது இப்படி அநியாயம் பண்றீங்களேப்பா. ஓகே ஓகே ஆண்டி, ஓகே ஆண்டி. அதனால ஆண்டி என்ன சொல்றானா, நீ வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு வந்து செஸ் கேரம் போர்டு கிரிக்கெட் இப்படி விளையாடுங்க. 3 நாள் என்ன, 1 மாசம் கூட விளையாடுங்க. கிரிக்கெட் கேரம் போர்டா? சரி ஆண்டி, சரி ஆண்டி, வராண்டி நாங்க வளரோம். சரி மாமே என்னடா கேட்டியாடா? டேய் மனோஜ், இது தேவையில்லாத செலவு மாதிரி தெரியுது. நம்ம உன் வீட்லயே கிரிக்கெட்டு கேரம் போர்டு அந்த மாதிரி ஏதாவது விளாடலாம். நான் அதை வரேன், கிளம்பி வரேன். சரிடா, சரி ஓகே சரி. எங்க அம்மாட்ட விஷயம் போச்சுனாலே தெரியுமே எதுவுமே நடக்காதுன்னு. நான் போகாத டூர் யாரும் போகக்கூடாது. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா.